பராசக்தி படத்தோட அடுத்த அப்டேட். என்னடா பராசக்தி படத்துக்கு அடுத்த வீடியோ போகிறான்னு பார்க்குறீங்களா? இந்த பராசக்தி படத்தை அடித்து சாவடித்து அதுக்கு பேர் அதை குளிப்பாட்டி பொட்டு போலாம் வச்சு பாடையில் ஏற்றி கொண்ட புதைச்சிட்டு 16வது நாள் காரியம் பண்ணாமல் இந்த விஜய் ஃபென்ஸ் போக மாட்டாங்க போருக்கு. அது போக சும்மா கிடந்த சங்க ஏன்டா ஊதி கிடத்துக்கிற லெவலில் அந்த படத்தோட கோ ப்ரொடியூசரு அதுக்கு ஒரு டைரக்டர் சுதா கொங்கராவ் அடுத்தடுத்த இன்டர்வியூலாம் வரும்போது நாங்கள் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? அவனெல்லாம் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்லாம அவனை வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இருந்து பாக்குறீங்க என்ன வெட்டுறான். அது மாதிரி இன்னொன்று இந்த விஜய் ஃபேன்ஸுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் இந்த படத்தை அடித்து சாவடிச்சிட்டிங்க, தோக்கடிச்சிட்டிங்க, டிசாஸ்டர் ஆக்டிங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு போன அதில் வீடியோ போட்டேன். உண்மையிலே நீங்களாம் அந்த தப்பு பண்ணல. அந்த படம் அதுவாகவே சூசைட் பண்ணிட்டு செத்துருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் நான் புல் செட்டை ரிவ்யூ பார்க்கல, அது பார்த்ததுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த படம் அதுவாக தான் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்கு அப்படிங்கிறத. இது போக இந்த பராசக்தி படத்தோட டைரக்டர் சுதா கொங்கராவ் இந்தியா டுடே அந்த சேனலுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூவில் விஜய் ரசிகர்களை, குண்டர்கள், அது போக ரவுடிகளுக்கு எதிராக நாங்கள் போராடிட்டு இருக்கோம்னு சொன்னது பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது. அதுபோக இந்த பராசக்தி டீம் உருட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இத்தனை கோடி வசூல் அத்தனை கோடி வசூல்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் எத்தனை கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம், எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம். சுதா கொங்கராவ், இந்த சுதா கொங்கராவ் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியா டுடே. அதில் இந்த குண்டர்கள் ரவுடிசம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது இந்த படம் இந்த பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய படம் ஒன்று தள்ளி போணுச்சு, அந்த படத்தினுடைய ஹீரோவுடைய ரசிகர்கள் எங்கள் படத்தை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ரவுடிசத்துக்கு எதிராக இந்த குண்டர்களுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. நேற்றுக்கு ஒரு கோ ப்ரொடியூசர் அவர் கொடுத்த ஒரு பேட்டியையும் பார்த்தோம். அவர்களும் விஜய் அட்டாக் பண்ணியிருந்தாங்க, விஜய் ரசிகர்கள் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இவங்க ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட தன்மை? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் நல்லா இருந்தால் ஓடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன எல்லா படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தால் ஓடிட போகுது. இந்த படம் நல்லா இல்லை, ஓடலை. இதுக்கு விஜய் ரசிகர்களை நீங்கள் எப்படி ஒரு பழியை சுமத்துவீங்க? இந்த சுதா கொங்கராவ் எப்படிப்பட்ட டைரக்டர் நமக்கு தெரியும். ஏற்கனவே இறுதி சுற்றுன்னு ஒரு படம் வந்துச்சா, இறுதி சுற்று படம் கடைசியில் ஒரு டைட்டில் கார்டு ஒன்று வரும். இது உண்மை சம்பவத்தில் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. அந்த உண்மை சம்பவத்தில் அந்த பாக்ஸர் கேரக்டர், லேடி பாக்ஸர் கேரக்டர் ரித்தி சிங் நடிச்சிருப்பாங்க. அது யார்? துளசி. சென்னையில் ஒரு குப்பத்தை சேர்ந்த துளசின்னு ஒரு பெண்ணோட உண்மையிலே ஒரு 13-14 வருடமாக அவங்க கடுமையாக உழைச்சி இந்த பாக்ஸிங்கில் பட்ட கஷ்டங்களை இவங்க ஒரு படமாக எடுத்தாங்க. அது அந்த துளசிக்கிட்டே கேட்டு இந்த கதை நீ எப்படி உருவான, அவங்க அம்மா கிறிஸ்டின், அப்பா ஹிந்து, அந்த கதை கலைத்தெல்லாம் அப்படியே எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த துளசி பெண்ணையை கூப்பிட்டா ஸ்டோரி எழுதி படமாக்கிட்டாங்க. படம் பெரிய அளவில் ஹிட்டு, பெரிய அளவில் வசூல் பண்ணிச்சு தெரியும். கடைசியில் அந்த பெண் அவங்களுக்கு பங்கு இருக்கும்ல, என்னோட கதையை எடுத்திருக்கிற எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு கேட்கும்போது அவங்க என்னன்னா, எனக்கு கமிஷனரை தெரியும், எனக்கு டிஐஜியை தெரியும் மிரட்டிங்க, ஞாபகம் இருக்கா? இறுதி சுற்று என்னோட ரியல் ஸ்டோரி. அம்மா கிறிஸ்டின், அப்பா இந்து, அதுக்கப்புறமா அப்பா கன்வெர்ட் ஆனது எல்லாமே அதுல அப்படியே இருக்கும். ஏன்னா நான் தான் எல்லா கதையும் சொன்னதே நான் தான். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மீட் பண்ணதே நேரு ஸ்டேடியத்துல தான். சரி, நான் இப்ப எப்படி உங்ககிட்ட பேசுறேன், என்னோட ஸ்டோரி எல்லாம் நான் சொல்றேன், இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தேன், என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறமா அவங்க அப்படியே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க ஒரு 3-4 ஹவர்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்க பேசியிருக்கோம். பாம்பேல இருந்து ரைட்டர் வர வச்சு எழுதுனாங்க. எனக்கு அப்பெல்லாம் உண்மையாவே தெரியாது. ஏன்னா நான் நிறைய நம்பினேன், எல்லாரையுமே நம்புவேன், நான் ரொம்ப நம்புவேன். அவங்க ஆபீஸ்ல பேசும்போது சிம்பிளா அவங்க ஒரு மிரட்டுற மாதிரி என்கிட்ட ஒரு பதில் சொன்னாங்க. இந்த கமிஷனர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு. உங்களுக்கு கமிஷனர் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்ககிட்ட திருப்பி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதன் விளைவு இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க. நான் தான் சொல்றேன், கர்மா ஆல்வேஸ் பூமராங். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஆன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்க பண்ற எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லிட்டே இருக்கும். என்ன கொஞ்சம் முன்ன பண்ணா காலங்களும் இப்போ 10 வருடம் ஆயிடுச்சு, அதோட ரியாக்ஷன் இப்படி இருக்கலாம். இது போக இந்த பராசக்திங்கிற படம் இருக்குல்ல, அதுவே கதைக்கெல்லாம் தவறாக இருந்திருக்கு, பல முறைகள் இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு இதுக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் அதுவாகவே சூசைட் பண்ணிட்டு செத்து போச்சு. இதை தூக்கி விஜய் ரசிகர்கள் மேலே போடுவது எப்படிப்பட்ட தன்மையை எதிர்பார்க்கும்? அதுபோக இப்போ சினிமாவில் பல படங்கள் வந்திருக்கு. இப்போ சொல்ல போனால் விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஒரு படம் இறக்கிட்டா நாங்கள் இந்த விஜய் ரசிகர்கள் அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கைதின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, கார்த்தி நடித்த படம்.
அந்த படம் சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர். அதோட தான் பிகில்னு ஒரு படம் நினைச்சு அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டு. அன்னைக்கு எதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் கார்த்தி ரசிகர்கள் அடிக்கவே இல்லை? அன்னைக்கு 2 படமே போய் பார்த்தாங்க. இது போக சிறுத்தை, காவலன் அப்படின்னு 2 படம் கார்த்தி படம் மோதுனுச்சு. அன்னைக்கு 2 படமும் பிளாக் பஸ்டர். சொல்ல போனால் சிறுத்தை பிளாக் பஸ்டர், காவலன் ஹிட்டு, 2 படத்தையுமே கொண்டாடினாங்களே. அன்னைக்கெல்லாம் வராத பிரச்சனை இந்த படத்தில் வருதுன்னா திஸ் இஸ் நாட் அ சினிமா ஃபைட், திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட். இது அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த அடி விடுது. இது ஒட்டுமொத்தமாக ஏன்னு கேட்டால் படம் தொய்வாக இருந்துச்சு, இவங்க அடிக்கிறது ஏகுவாக இருந்துச்சு, படம் செத்து போச்சு. இதுக்கு மொத்த காரணம் விஜய் ஃபேன்ஸுன்னு அவங்க மேலே இவ்வளோ ஒரு பழியை சுமத்துறது சரியாக இருக்காது. அதுக்கு பிறகு பராசக்தி படம் பல கோடி ரூபா வசூல் அடைஞ்சிட்டு நாங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து எல்லா பேட்டியிலே உட்காந்து அழுக வேண்டிய காரணம் என்ன? படம் செத்து போச்சு, ஒத்துக்குங்க. ஏன்னு கேட்டால் இந்த பராசக்தி டீம் பல கோடி ரூபா வசூல், அங்கே அவ்வளோ கோடி வசூல், 3ஆம் நாள் வசூல்னு பெரிய ஒரு உருட்டிட்டு இருக்காங்களே. உண்மையிலே இந்த படம் எவ்வளோ வசூல் வேட்டை அடைஞ்சிது, எவ்வளோ வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இது இல்லாமல் வேர்ல்டு வைடு எவ்வளோ பண்ணுச்சு, இது வரையிலும் எவ்வளோ பண்ணிக்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது போக சிவகார்த்திகேயனோட படம் வந்து வசூல் பண்ணுச்சுல, அமரன் படம் முதல் நாள்லேயே 24 கோடி ரூபா வசூல் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு மதராசின்னு ஒரு படம் வந்துச்சு, மதராசி 13 கோடி ரூபா, 13.1 அந்த கோடி ரூபா வசூல் பண்ணுச்சு. இந்த படம் முதல் நாள்லேயே எவ்வளோ வசூல் பண்ணுச்சு, அது போக டீட்டெயிலாக நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம். டே 1 கர்நாடகாவில் 1.9 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அதுபோக ஆந்திர பிரதேஷ் ப்ளஸ் தெலுங்கானாவில் 0.1 crore அது வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 12.4 கோடி ரூபா முதல் நாள் வசூல் ஆகியிருக்கு. இது போக கேரளாவில் 0.4 crore வசூலாகிருக்கு. இது இல்லாமல் அவுட் ஆஃப் த இந்தியா 0.29 crore. ஆக மொத்தத்தில் முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்த நாள் 2வது நாள் வசூல் கர்நாடகாவில் 1.1 crore வசூல் பண்ணியிருக்கு. இது போக ஆந்திர பிரதேஷ் ப்ளஸ் தெலுங்கானாவில் 0.01 crore வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2வது நாள் 10.25 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 0.29 crore வசூல் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இந்தியாவில் இல்லாத ஓவரால் த வேர்ல்டு 0.25 crore. ஆக மொத்தத்தில் 2வது நாள் வசூல் 11.9 கோடி ரூபா வசூல். முதல் நாள் வசூல் எவ்வளவு? 15 கோடி. 2வது நாள் 11.9 கோடி. அடுத்தது 3ஆம் நாள் வசூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 0.13 crore. அடுத்தது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 0. அடுத்த நாள் அங்கெல்லாம் ஊற்றி மூடியாச்சு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 3.2 crore வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 0.1 crore. ஆக மொத்தத்தில் ஓவரால் பார்த்தீங்கன்னா 3.5 crore வசூல் பண்ணியிருக்கு 3வது நாளில். அதற்கு பிறகு 4வது நாளில் 0.1 crore எங்கே? கர்நாடகாவில். 2வது ஆந்திர பிரதேஷில் அடுத்த நாள் வந்து படமே ஒட்டுமொத்தமாகவே தேட்டர் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2.8 crore வசூல் பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு கேரளாவில் 0.05 crore வசூல் பண்ணியிருக்கு. அடுத்தது இந்தியாவை இல்லாமல் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா 0.03 crore. ஆக மொத்தத்தில் அதில் பார்த்தீங்கன்னா 4வது நாள் வசூல் 3 கோடி ரூபா. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மொத்தம் வசூல் பண்ணது 3.25 கோடி. அதுக்கு போக அந்த ஆந்திர பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ப்ளஸ் தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 0.02 crore வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 28.65 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு 4 நாள் சேர்த்து. இது போக கேரளாவில் 0.84 crore. இந்த உலக நாடுகள்லாம் சேர்த்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 0.64 crore. ஒட்டு மொத்தத்தில் இந்த பராசக்தி வெளியான நாளிலேருந்து ஒட்டு மொத்தமாக வேர்ல்டு வைடு ப்ளஸ் இந்தியாலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 33.4 கோடி ரூபா தான் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் ஒட்டு மொத்தமாக 33 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படம் 4 நாள் பொங்கல், இன்றைக்கி வந்து பொங்கல் போகி பண்டிகை ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வேறு. பொங்கல் வரதுக்கு முன்னாடியே இந்த படம் டிஸ்கஸ் ஆகிட்டு போயிட்டு இதுக்கு பிறகு அடுத்த டிடிடின்னு ஒரு படம் வருது, வாத்தலைவா வருது, அப்போ வந்து ஆஸ்கார் நாயகன் டைரக்டர் படம் வந்து திரௌபதி 2 வருது. அதெல்லாம் வரும்போது இந்த படம் ஆல்ரெடி பாடியில் போயிட்டுருக்கு பாஸ், இது முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகு வேறு ஒரு கதை கலந்துட்டா இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு யார் காரணம்? இது ஒட்டுமொத்தமே விஜய் ரசிகர்கள் காரணம்னு நீங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் இந்த படம் கதை ரீதியாகவே தோல்வி அடைஞ்சிட்டு. எந்த ஒரு படமும் சரி, படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு. நீ எவ்வளோ பெரிய எதிர்ப்பு கொண்டு வா, அந்த படம் ஹிட் ஆகிடும். ஆனால் இது விஜய் ரசிகர்கள் தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற அழுகிறத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பெரிய வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்துருக்கோம்.
சிவகார்த்திக்கு மட்டுமே 30 கோடி ரூபா, சுதா கொங்கராவுக்கு 15 கோடி ரூபா, அப்புறம் ஜெயரவிக்கு 8 கோடி, அதர்வாவுக்கு 4 கோடி. இது போக இந்த ஹீரோயின்ஸு மற்ற எல்லாம் சம்பளம்லாம் இருக்குது. என்ன பாஸ் பண்ண போகிறீங்க? எங்கே லோன் எடுக்க போகிறீங்க? இந்த படம் அற்ற ஃப்ளாப் ஆகி இன்னைக்கு கடன் வாங்கி சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அடுத்தது இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக கொண்டாந்து முன்னாடி வச்சது தான் மிகப்பெரிய தப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விஜய் ரசிகர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அடிச்சிருக்கிறாங்க. அந்த படமும் ஓடுச்சு, என்கிட்ட கதை நல்லா இருந்துச்சு, இந்த கதை நல்லா ஓடலை. இதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் காரணம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக திருப்புறதை வந்து எந்த வகையிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு படம் வந்து எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னாட்டா இதில் அந்த ப்ரொடியூசர் பற்றி நமக்கு கவலை, பெரிய பணம் வச்சுருப்பாங்க, சரி ஓகே. ஆனால் அதில் யூஸ் பண்ணுற பயன்படுத்தப்படுகிற அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து, அந்த டெக்னீஷியன்லேருந்து, அதில் வேலை செய்கிற லட்சக்கணக்கான மக்கள், அவர்கள் குடும்பத்தையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஏன்ட்டா ஒரு படம் தோல்வி அடைஞ்ச உடனே ஒரே சந்தோஷம், எனக்கு சந்தோஷம்லாம் இல்லை, நீங்கள் ஒன்று நான் சந்தோஷப்படலை சொல்கிறேன். இது பொலிட்டிக்கல் ரீதியாக போகும் அப்படி மாறி போச்சே தவிர எங்களுக்கு இந்த படம் தோல்வி அடைஞ்சதில் பெரிய சந்தோஷம் அப்படிலாம் எனக்கு இல்லை. இது நாங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்குறோமே தவிர மற்றபடி இந்த படம் தோல்வி அடைஞ்சு நாங்கள் விரும்புகிறோம்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த படம் இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு, ப்ரொடியூசருக்கு தான் நட்டம், உனக்கு எனக்கு நட்டம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அது நமக்கு வந்து அதை பற்றி எந்த வருத்தமும் கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு கலைஞன் தோற்று போயிட்டான் அப்படிங்கும்போது என்ன சொல்லிங்கன்னா, அந்த ஒரு கலைஞனை தோற்கடிக்கப்பட்டான் அப்படிங்கன்னு சொல்லலாமா? வேண்டாம், அவங்கெல்லாம் தோற்றுக்கிட்டாங்க. இதே நாங்கள் யாரும் தோற்கடிக்கணும். ஏன்டா விஜயே கொண்ட துப்பாக்கி கொடுத்துருக்காரு சிவகார்த்திகனுக்கு, அப்புறம் அவரே தோற்று போகணும்னு நினைப்பாங்க. என் இடத்துக்கு வா தம்பின்ட்டு தானே இன்னைக்கு விஜய் துப்பாக்கி கொடுத்தாரு. அப்புறம் சிவகார்த்திகன் தூக்கணும்னு அவர் நினைப்பாரா? அப்படி கிடையாது. இந்த தூக்கணும் இன்னைக்கு அவர் தோற்று நிற்கிறதற்கு அவர் சார்ந்த பொலிட்டிக்கல் தான் காரணம். ஏன்னு கேட்டால், எனக்கு துப்பாக்கி கொடுத்த அண்ணன் அந்த ஒரு படம் வருது, அது லாஸ்ட்டு படம், அவர் ஜெயிக்கட்டும், இப்போ நம்ம இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சிவகார்த்திகன் கேட்டிருந்தா இன்றைக்கி விட்டுருக்கோம்ல, இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இன்றைக்கி இறங்கி அடிக்கிறாங்க, என் பசங்க இறங்கி அடிக்கிறாங்கன்னா காரணம் என்ன? அந்த மனிதாபிமானம் உனக்கு இல்லை, மனிதாபிமானம் கூட கிடையாது, அந்த ஒரு சென்சில் இல்லை. கடைசி படம் விஜயோட படம் வருது, நல்லா ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாத அந்த கெட்டணத்துக்காக இது நடந்திருக்கலாம். இதுபோக சிவகார்த்திகனை வச்சு இன்னைக்கு விஜய காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஆளுந்தரப்பை நினச்சிருக்கலாம். சிவகார்த்திகனை வச்சு விஜய காலி பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ சிவகார்த்திகனை காலி பண்ணிட்டாங்க. இதுக்கு மாதிரி இந்த மனுஷனை தேடி பிடிச்சி இன்னொரு 2-3 லட்சத்து பேர் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசியல் விளையாட்டு இத்துடன் நிறைவுக்கு வந்தது. இதுக்கு பிறகு இந்த படத்தை தூக்கி போட்டு அடிக்கணுமான்னு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. போட்டு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் வியூவாக போயிட்டுருக்கோம், சினிமாவை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்குது எனக்கு பெரிய விருப்பம் நினச்சிக்கலேன். எந்த இடத்துல பொலிட்டிக்கல் ஃபைட்டாக நாங்கள் நின்று களமாடிட்டு இருக்கோமே தவிர இந்த படத்தை தோல்வி அடிக்கணும், இந்த படத்தை அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது இல்லாமல் ஒரு படம் தோற்று போனதுக்கு ஒரு ரசிகர்கள் மீது ஒரு காட்டமான விமர்சனம், அவர்களோட ரவுடிசம், அவர்களோட குண்டாஸ், அவர்கள் குண்டர்கள் என்று விமர்சிக்கிறதை எங்களால் ஏற்றுக்க முடியல. இந்த படம் செத்து போனதுக்கு நீங்களே காரணங்கிறத ஒத்துக்கிடுங்க. எங்களுடைய தவறு இருக்குது. நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் தோற்று போனதுக்கு ரொம்ப சைட்லேருந்து என்ன பிரச்சனை? இதே அமரன் படம் இன்றைக்கி வந்துருந்தா தோற்றுருக்காது இல்லை, இந்த படம் வந்தனால தோற்று போணுச்சு. அன்றைக்கி அமரன் படம் வந்து அது விஜய் ரசிகர்கள் அடிச்சிருந்தா கண்டிப்பாக நின்றுருக்கும். எப்படி ஏன்டா படம் அப்படிப்பட்ட படம், இந்த படம் இப்படிப்பட்ட படம், அதனால் இன்றைக்கி செத்து போச்சு. இதற்காக இது விஜய் ரசிகர்கள் மேல் வந்து நீங்கள் திருப்பறதை நாங்கள் ஏற்றுக்கல. அதனால தான் இந்த வீடியோ. இதுக்கு பிறகு இந்த பராசக்தி வீடியோ வேண்டான்னு நினைக்கிறேன், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்டா செத்து போயிட்டான்டா அவன், விட்டுங்கடங்கிற அளவில் செத்த பாம்பாயிடுமே அடிக்க நாங்கள் தயாராக இல்லை. வேற ஒரு பொலிட்டிக்கல் மூலம் வேற ஒரு அரசியல் நிகழ்வோட உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யங் தாத்தா.